ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த வெண்டைக்காய் மோர்க்குழம்பு எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா. ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இது வெளியில் கட்டிட்டு போகிறதுக்கு பிடிக்காமல் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சுருங்கி வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது நம்ம அந்த பிசு பிசு தன்மையெல்லாம் இருக்காது. இப்போ வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு தட்டு மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் கடுகு உளுந்து பருப்பு சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இஞ்சி துருவல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாம். இதில் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம சட்டியில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கூடிய ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வெண்டைக்காயும் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் எல்லாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மல்லித்தழை தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு நான் வாழைக்காய் ஃப்ரை செய்து வச்சுருக்கேன். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரைஸ் வாட்ச் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.